தமிழக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாகி மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டி தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்களில் பிரார்த்தனையும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்று வருகிறது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாகி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கரடிசித்தூர் விருதகிரீஸ்வரர் கோயிலில் கள்ளக்குறிச்சி ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்க அம்மா எதுக்காக உள்ள பிடிச்சு போடணும்? எங்க அம்மா எது மேல பொய் காய்ச்சி போடணும்? எங்க அம்மா மேல சொல்லுங்க பாப்பா. எங்க அம்மா என்ன செய்யல? எங்க அம்மா அனைத்தும் செஞ்சிருக்கிறேன். எங்க அம்மா விடுதலை செய்ய, எங்க அம்மாவுக்காக நாங்க உயிரா கொடுப்போம். விடுதலை செய்யுங்க எங்க அம்மாவை. எங்க அம்மா எவ்வளவு செஞ்சிருக்காங்க இந்த மக்களுக்காக. மக்கள் அழுகுறாங்க. எங்களால பேச முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். அம்மா இல்லாம கண்டிப்பா எங்க அம்மா வெளியில வரணும். இதேபோல் அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டிக் கொண்டனர். நாகை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள வதான்யேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு அஷ்டோத்திர நாம அர்ச்சனையும் சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது. இதில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 25 ஆலயங்களில் கூட்டு பிரார்த்தனை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தடைகளை தகர்த்தெறிந்து விடுதலை பெற வேண்டி பெண்கள் கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த மணலூர் கிராமத்தில் உள்ள 133 அடி உயர எல்லை காளியம்மன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டிய சிறப்பு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து அவர் மீண்டு மறுபடியும் முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டி மதுரையில் ராஜகணபதி ஹோமம் மற்றும் சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்தப்பட்டது. இதில் மதுரை மேயர் உள்ளிட்ட அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அநீதியிலிருந்து மீண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக மறுபடியும் பதவியேற்க வேண்டி ஈரோடு புறநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலில் பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்து மண்சோறு உண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அஇஅதிமுகவினர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் திருக்கோயிலில் இன்று சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இதையொட்டி பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் சாற்றப்பட்டு ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மாரண்டை ஆதிலட்சுமி வராக பெருமாள் ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம் இன்று நடத்தப்பட்டன. இதில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள புதுப்பட்டி முருகன் கோயிலில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி சிறப்பு வழிபாடு நடத்தினர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள முருகன் கோயிலில் மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி தேர் இழுத்து பிரார்த்தனை செய்து கொண்டனர். இதில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற்று மீண்டும் அரியணை ஏற வேண்டி 1008 பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாலாபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் பங்கேற்றனர்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நவச்சண்டி ஹோமத்தில் திரளான அஇஅதிமுகவினர் பொதுமக்களும் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக பிரார்த்தனை மேற்கொண்டனர். மேலும் திருக்கொள்ளிக்காடு, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பள்ளி வாசலில் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டும் என வேண்டிக் கொண்டனர்.